थे மனதில் புது சுகந்த சோலை நாளும் இனியுந்தன் லேலை போகும் வழி நீயே துணையே வாராயோ வானில் வேகம் பறக்குது பாரு தலாக்கும் கடலினி நீரு உன்னை பிரிந்து வாழ்க்க ஏது நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஹலோ மக்களே, நான் உங்கள் சுரேந்திர ரச்சனா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து காஞ்சிபுரம் சீரியஸ் வீடியோ பற்றி போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மேலே கார்டில் கொடுக்குறேன் பாருங்க. இந்த வீடியோவில் வந்து வைகுண்டா ஏகாதசி ஸ்பெஷல், வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் உண்மையான வரலாறு, யார் முதல்ல பாடினது, முதல்ல யார் எழுதுனது, இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் பார்க்க. திருமலா திருப்பதிக்கு செல்லும் வழியில தவற விடக்கூடாத முக்கியமான கோவில், இவ அனைத்தும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலைக்கு போகும்போது நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோவில் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவில் இந்தியாவிலே மிக அரிய ஒன்று. ஏன்னா இங்க சிவபெருமான் சயன கோலத்துல காட்சி தராரு. சிவபெருமான் பொதுவாக லிங்க ரூபத்துல அல்லது நின்ற நிலையில தான் காட்சியளிப்பாரு. இந்த கோவில்ல பார்க்கடலை கடந்த பிறகு விஷம் அருந்திய சிவபெருமான் பார்வதி தேவி மடியில ஓய்வெடுத்த நிலையில இந்த கோவில்ல காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இங்க சிவபெருமான், பார்வதி தேவி, விஷ்ணு, பிரம்மா எல்லோரும் ஒரே கர்ப்ப கிரகத்துல இருக்காங்க. இந்த கோவில் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல ஊத்துக்கோட்டை பக்கத்துல சுருட்டுப்பள்ளியில இருக்கு. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. திருமலைக்கு செல்லும் வழியில இந்த கோவில் இருக்கு. திருமலைக்கு செல்லும் முன் இந்த கோவில்ல தரிசனம் செய்யறது மிக சிறப்பானது. நீங்களும் திருப்பதிக்கு போறீங்கன்னா இந்த கோவில்ல மிஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா திருச்சானூர் அம்மாவை பார்த்துட்டு தான் நம்ம வந்து திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமலை மலைக்கு மேலே வந்துட்டோம். நம்ம மேலே வரும்போது ஸ்பீக்கரில் கேட்கும் ஓம் நமோ வெங்கடேஷாயா சாண்டிங். மிக இனிமையாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் டிவைன் ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்குன்னா ஓம் நமோ வெங்கடேஷாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வைகுண்டா ஏகாதசினால என்ட்ரன்ஸில் கிருஷ்ணர் சிலை இருக்குது. மலர்களால் ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கீழே விதவிதமான ரோஜா செடிகள் பார்க்கலாம். ரெட் ரோஸ், பன்னீர் ரோஸ், பெங்களூர் ரோஸ், ஒயிட் சாமந்தின்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா ஸ்ரீதேவி, பூதேவி, பெருமாள் சிலை எல்லாம் ரொம்ப பார்க்கலாம். வைகுண்டா ஏகாதசி மற்றும் பிரம்மோற்சவ நாட்களில் திருமலா ஒரு சொர்க்கமாக மாறிடும். ஆல்ரெடி சொர்க்கம்தான், இன்னும் அழகாக இருக்கும். 10 நாட்கள் வைகுண்டா ஏகாதசி மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்டா ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட துவாரம் திறக்கப்படுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பாதையில் சென்று சுவாமி தரிசனம் செய்வார்கள். நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். எப்பவுமே வைகுண்டா ஏகாதசி வருதுன்னா 2 மாதம் முன்னாடி ஆன்லைனில் 300 rupees டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லக்கி டீப் மூலிமா வந்து டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ராஜகோபுரம் முன்னாடி ஸ்பெஷலாக ஒரு செட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்குற காட்சிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, கண்ணால் பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது. பழங்களால், காய்கறிகளால், சோளம், கரும்பு, மாங்காய், இளநீ, விதவிதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பத்மாவதி தாயாரும் சீனிவாச பெருமாளும் சங்கு சக்கரமோட மிக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் விஷுவலாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ முக்கியமான டாபிக் வருவோம். வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் யார் எழுதினது, யார் முதல்ல பாடினது, இந்த விவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். உலகத்திலேயே தினமும் அதிகாலை ஒரே ஒரு பாடலால் விழிக்கும் மலை என்றால் அது திருமலா திருப்பதி மட்டும்தான். இந்த புனித மலை, அந்த பரம பக்தி சூழலில் அந்த கருணை நிறைந்த காலை, அனைத்திற்கும் தொடக்கம் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற தெய்வீக சுப்ரபாதம். திருமலையில ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் யோக நித்திரையில இருப்பதாக ஆகம சாஸ்திரங்கள்ல கூறுகின்றன. பக்தர்கள் மூலியமா தான் பெருமாளை எழுப்ப வேண்டும். பெருமாளை நேரடியாக தரிசிக்க முடியாது.
முதலில் பணிவுடன் எழுப்ப வேண்டும். அதற்காக அதிகாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை பெருமாளை மென்மையாக பக்தியுடன் எழுப்பும் பாடல் தான் வெங்கடேஸ்வரா சுப்ரபாதம். வெறும் பாடல் அல்ல, ஒரு ஆன்மீக அனுமதி, பெருமாளை அணுகும் முதல் படி. இந்த சுப்ரபாதத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. முதல் வார்த்தையே ராமா. ஏன் வெங்கடேஸ்வரா இல்லை, ஏன் தெரியுமா? ராமா என்ற சொல்லுக்கு ஆத்மா, தர்மம், பரம்பொருள் என்ற 3 தத்துவ அர்த்தங்களை உள்ளன. அதனாலதான் திருமலை தினமும் சுப்ரபாதத்தால தான் விழிக்கிறது. இந்த தெய்வீக பாடலை எழுதியவர் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் ஆனந்த். 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர். வேத ஆகம ஞானத்தில் சிறந்தவர். அவர் எழுதிய 4 பாடல்கள் சுப்ரபாதம், சோத்திரம், பிரபத்தி, மங்களசாசனம். இவ அனைத்தும் சேர்ந்ததுதான் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் என அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம கேட்கும் அந்த அமிர்தமான குரல் MS சுப்புலட்சுமி அம்மாவோடது தான். அவங்க 1966ஆம் ஆண்டு தான் முதன் முறையாக வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்தை பதிவு செய்தாங்க. அது ஒரு பதிவு உலகம் முழுவதும் பரவியது. வீடுகளில் காலை வழிபாட்டாக மாறியது. திருப்பதி கோவிலிலும் அதிகாரப்பூர்வமாக ஒலிக்கத் தொடங்கியது. அதன் பின் சுப்ரபாதம் என்றாலே MS சுப்புலட்சுமி அம்மாவோட குரல் தான். அந்த குரல் இல்லாம காலை முழுமை இல்லை. திருமலையில ஒரு நாள் தொடங்குவது சூரியனால் அல்ல, சுப்ரபாதத்தால தான். ஒருவர் எழுதியது பக்தி மூலியமாக இருக்கலாம், ஒருவர் பாடியது பக்தி மூலியமாக இருக்கலாம். அந்த பிரபஞ்ச அதிர்வு. அதனாலதான் சுப்ரபாதம் ஒலிக்கும் போது பெருமாள் மட்டுமல்ல, நம் உள்ளமும் எழுகிறது. கௌசல்யா சுப்ரஜா ராமா அம்மாவின் மிக மென்மையான தொடக்கம். நாள் ஆரம்பிக்கும் போது அதிகாரம் வேண்டாம், அன்பு போதும். அதனாலதான் காலையில ராமா என்றும் நாள் முழுக்க கோவிந்தா என்றும் அழைக்கப்படுகிறது. கோவிந்தா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா, காப்பாற்றுபவர், தாங்குபவர், சரணடைந்தவர்களை கைவிடாதவர். மக்களை இப்பதான் தரிசனம் முடிஞ்சது, வெளியே வந்துட்டேன். நல்ல சூப்பரான தரிசனம், நல்ல சூப்பரா கிடைச்சது, பீஸ்ஃபுல்லா இருந்தது. கடவுளுக்கு நன்றி. ஸோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.